முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய சிலையவே வந்து உடைக்கிற காணொளிகள் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா நாட்டினுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை இப்படி போட்டு உடைக்கிறீங்க. பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. நாங்களும் இந்த வீடியோவில் நாமல் ராஜபக்ஷ அவர்களை தான் நாளைக்கு நிறுத்த போறாங்க அப்படின்னு உங்ககிட்டயும் கேள்வி வேற கேட்டிருந்தோம். அப்போ இது கலகக்காரர்கள் செய்யற வேலையா இல்லைன்னா வந்து அறவழி போராட்டக்காரர்கள் செய்யற வேலை அப்படிங்கிறது வந்து போராட்டத்தை வந்து இல்லாமாக்கி அதை வந்து வேறொரு திசைக்கு திருப்புறது அப்படிங்கிறது வந்து வேற. தட்டி அங்க உள்ள ஒரு மரப்பலகையை எடுத்து மண்டையில அடிச்சு உடைச்சு அவர் ஓடி அந்த 60 வயசு மனுஷன் ஓடி அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டாக்கெல்லாம் வந்து அவன் பிடிச்சி உடல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. நான் ஒரே ஒரு விஷயத்த ரிக்வெஸ்ட்டாக உங்ககிட்ட வச்சுட்டு என்னுடைய காணொலிகளுக்கு நான் போகிறேங்க. அண்ட் நான் வந்து இன்னைக்கு காலையில் வந்து பொதுஜன பெரமுன கட்சிக்கு பற்றி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவானவங்க வந்து நீங்கள் ரணில் அவர்களை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க அப்படிங்கிறத போடுறீங்க. இதே அனுரகுமார் திசாநாயக் அவர்களோட ஸ்பீச் போட்டால் அந்த ஸ்பீச்சை மட்டும் பார்த்துட்டு வந்து நீங்கள் அனுரக்கு சார்பாக பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. இதே சஜித் பற்றி ஹிருனிகா பற்றி போட்டால் நீங்கள் எஸ்ஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரணிலை பற்றி நினச்சும் பார்க்க மாட்டீங்கன்னு போடுறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எங்களுடைய சேனல்ல கான்ஸ்டன்டா பார்த்துட்டு வர்றீங்க இல்லையா, தொடர்ச்சியா பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணிட்டு போறோம்னு. நீங்க ரணில் ஆதரவாளராகவோ மஹிந்த ஆதரவாளராகவோ இல்லைன்னா சஜித் ஆதரவாளராகவோ இருந்துட்டு அந்த தொடர்பான காணொலியை மட்டும் பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தேர்தல் காலம். தேர்தல் இந்த நிலைமையில யார் என்னென்னலாம் பேசுறாங்க, இந்த அரசியல் மேடைகள்ல பிரஸ்ல என்ன பேசுறாங்க, பிரஸ் மீட்ல என்ன கருத்துக்களை சொல்றாங்க, ஊடகவியலாளர் கேட்கிற கேள்விக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். ஸோ நாங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே உங்களுக்கு சொல்வோம். சொல்றது மட்டும் எங்களுடைய கடமை, டிசைட் பண்ணுறது உங்களுடைய கடமை, அது எங்களுக்கு பொறுப்பு கிடையாது. அதை வச்சு நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்ல வராதிங்க. நீங்களா வந்து டிசிஷன் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைக்கிறது உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கரெக்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நினைக்கிறதா என்னுடைய ஒப்பீனியன்னு கரெக்டாக வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, எங்களுடைய வழமையான தொடர்ச்சியான பார்வையாளர்களுக்கு கிடையாது. சடனாக வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு போறீங்கல்ல, முன்னுக்கும் தெரியாமல் பின்னுக்கும் தெரியாமல் நடுவில் வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போறீங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் காலையில் வந்து நான் வந்து உதயங்க வீரத்துவங்க பேசுனதை போட்டதுக்கு கீழே நீங்கள் வந்து யாரோ போட்டிருக்கீங்க, ரணில் இவ்வளோ பண்ணியிருக்காரு, ரணில் இவ்வளோ செஞ்சிருக்காரு. நீங்கள் உங்களுடைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் ரணிலை வந்து ரொம்ப இகழ்ச்சியாக பேசிட்டு இருக்கீங்க. எங்கே பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அண்ட் நான் இதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மிஸ்டேக் விடுவோம், அதை திருத்துங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும் சொல்லாதீங்க. நாங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. என்னன்னா அவங்க சொல்கிறத அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா அவங்க சிங்களத்தில் பேசியிருப்பாங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாழ் புலம்பெயர் தமிழர்களுக்கு வந்து சிங்களம் மொழி தெரியாது. ஸோ அரசியல் மேடைகளில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. அதை கொடுக்க வேண்டிய கடமை எங்ககிட்ட இருக்குது. அவங்களுடைய இன்ட்யூஷன் என்ன, கட்சி பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பிரசார மேடையில என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியணும் அங்க இருந்தாலும். ஏன்னா நிறைய பேர் இப்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அவங்க சொல்றதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த சேனல் இதுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து மார்க் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பங்களாதேஷ்ல என்ன நடக்குதுப்பா, அப்பப்பப்பா பார்க்கும் போதே ஃபோட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்தேன். என்னடா இப்படி இருக்கீங்க, நம்ம நாட்டில் கூட அறகலையை பண்ணாங்க தான், அதுக்கு இவ்வளோ கேவலமா சில விஷயங்கள்ல இறங்கல நம்மளுடைய ஆட்கள், நம்ம பசங்களாம் அப்படி இறங்கல. அதில் நான் இன்னைக்கு 2-3 ஃபோட்டோஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். பங்களாதேஷினுடைய பிரதமர் ஹசீனா, ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவுக்கு போயிட்டாங்க நேற்று அவங்களுடைய சகோதரி கூட. இன்னைக்கு அவங்களுடைய மகன் சொல்லியிருக்காரு, சஜீப் வசீத் ஜோய் சொல்லியிருக்காரு என்னன்னா, இனி அவங்க வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க, அரசியலை தலையிட போறது கிடையாதுன்னு. அவங்க நாட்டினுடைய பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டதாக அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் வந்து சொல்லியிருக்காரு. சேம் டைம் பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டம் தான் அங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தது. அவங்க சொல்லியிருக்காங்க இடைக்கால பிரதமர் ஒருத்தரை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, 2006ஆம் ஆண்டு அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றது 84 வயதான கலாநிதி முகமது யூனுஸ் அப்படிங்கிறவரை இப்பொழுதுக்கு இடைக்கால அரசாங்கத்தினுடைய பிரதமராக நியமிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய நண்பிக்கு வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக கால் பண்ணேன் பங்களாதேஷ்க்கு. என்ன எப்படி இருக்கீங்க, ஓகேவா இப்போ நிலைமையெல்லாம் எப்படின்னு. அவங்க சொன்னாங்க, வெளியே
நியூஸ்ல எப்படியோ தெரியல சிஸ்டர், நாங்க இருக்கிறது வந்து கேபிட்டல்ல கிடையாது, டாக்காவில் கிடையாது, கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அங்கதான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். எங்களுடைய கேம்பஸ்ல ஸ்ரீலங்கா சேர்ந்து ஒரு 14 மாணவர்கள் இருக்காங்க. பிரச்சனை இல்லை, சாப்பாடு எல்லாம் ஓகே, வெளியே எங்கேயும் போறது கிடையாது. நேத்து பாத்தீங்கன்னா இந்து கோயில்களை வந்து எரிச்சாங்க, ஆட்களை வந்து வீடு வீடா புகுந்து ஆட்களை வந்து வெளியே வர சொல்லி அடிக்கிறாங்க, இப்படி கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க அந்த யூனிவர்சிட்டி ப்ரொமிசஸ்க்குள்ள இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த இஷ்யூ கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க எப்படி செய்தியை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்க இப்படி செய்திகளை தான் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வருதில்ல, உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவ்வளோ ஆட்கள் வந்து பிரதமர் மாளிகைக்குள்ள பூந்து இது பண்ணாங்கன்னு. முக்காவாசி பேர் வந்து ஒரு 4000 பேரை வந்து வெளியே இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இறக்கியிருக்காங்க அந்த கலவரத்துக்குள்ள. அவங்க தான் அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்காங்க. ஏதோ ஒரு அமைப்போட பேர் சொன்னாங்க, எனக்கு கரெக்டா தெரியல, அவசர அவசரமா பேசிட்டு வச்சுட்டாங்க. And அப்போ எனக்கு கொஞ்சம் கிளிக் ஆயிடுச்சு, நம்ம நாட்டிலே அறகலை நடந்துச்சு இல்லையா 2022ல. அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சமான மக்கள் வந்து தலைநகர்ல கூடி ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஏரியாலாம் வந்து சுத்தி வளைப்பு செஞ்சு அதுக்குள்ளே போய் பூந்துட்டாங்க. இப்படி கேஸ் நடந்தது. அப்போ எல்லாரும் லாஸ்டா கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு 83 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மொட்டு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகளை வந்து பத்த வச்சு, பிரதமராக அன்னைக்கு இருந்த ரணில் அவர்களுடைய வீடை பத்த வச்சு, இப்படி நிறைய விஷயம் நடந்துச்சு. பஸ்களை பத்த வச்சு, போக்குவரத்து சாதனங்களை பத்த வச்சு. இதுக்கு பின்னாடி பொதுமக்களா இருக்காங்க, பொதுமக்கள் இப்படி எல்லாம் இறங்கி செய்ய மாட்டாங்களே, இதுக்குள்ள யாரோ கொஞ்சம் கலவரக்காரர்கள் பூந்திருப்பாங்க அப்படிங்கறத ஒரு கேஸா போயிட்டு இருந்தது. அதே மாதிரி பங்களாதேஷ்ல இப்படி ஒரு சீன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சீனை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப சேஃபா இருங்க, கவனமா இருங்க, நீங்க ஸ்ரீலங்கா வரலையானா இல்ல அப்படியெல்லாம் பிரச்சனை கிடையாது, நாங்க இருக்கிற ஏரியா கொஞ்சம் ரூரல் ஏரியா மாதிரி, அதனால சிட்டிக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம், அதனால பிரச்சனை எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா, நான் நேத்து சொன்னேன் இல்லையா, பங்களாதேஷினுடைய தந்தை, பங்களாதேஷுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர், பாகிஸ்தான் கிட்ட இருந்து முதல் ஜனாதிபதியாக இருந்தவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய மகள் தான் இவங்க நம்மளுடைய ஹசீனா அவர்கள். முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய சிலையவே வந்து உடைக்கிற காணொலிகள், அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது, என்னடா நாட்டினுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை இப்படி போட்டு உடைக்கிறீங்க, அப்போ இது கலகக்காரர்கள் செய்யற வேலையா இல்லைனா வந்து அறவழி போராட்டக்காரர்கள் செய்யற வேலை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அது வந்து புரிய மாட்டேங்குது. சேம் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ரீலங்கா மாதிரியே தான், பட் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டாங்க பசங்க. நம்ம பசங்க எல்லாம் வந்து அப்படி அந்த அளவுக்கெல்லாம் இறங்கி எதுவும் பண்ணல, ஒரு அளவு முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் பார்த்தேங்க, பிரதமர் மாளிகைக்குள்ளே புகுந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே உள்ள அந்த ஸ்விம்மிங் பூல்லலாம் சுற்றிட்டு இருக்குள்ள இந்த வாத்தெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வாத்து அங்கே மேய்ற அந்த செல்லப்பிராணிகள் எல்லாம் பிடிச்சிட்டு போன காணொலிகள் இருந்து, அதுக்கப்புறம் பெரிய LED டிவி இதை தூக்கிட்டு போகிற மாதிரி காணொலிகள், அப்புறம் அந்த முன்னாடி இருக்கிற அந்த பூமரங்கள் வச்சிருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வந்து பிடுங்கின மாதிரி ரோசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ரோசஸ் கார்டன் எல்லாம், அதில் பூக்கள் எல்லாம் பறித்து அந்த மரமெல்லாம் சேதப்படுத்தி ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே பூந்து குளிச்சு, அங்கே வந்து சேர்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வெளியே போட்டு அதில் உட்காந்து, அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒட்கா பாட்டிலோ வைன் பாட்டிலோ தெரியல, அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். அதில் இன்னொரு ஃபோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சேலை இருந்திருக்கு, அது ஹசீனா அவர்களுடைய சேலையான்னு தெரியல, சேலை டஸ்ட்பின் இதெல்லாம் எதுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து பார்த்தா அதுக்கு பெண்களினுடைய உள்ளாடைகளை தூக்கி கொண்டு இருந்தாங்க, ஃப்ளவர் வாஸு, அதுக்கப்புறம் அந்த மீன் தொட்டிகளை வளர்ப்பாங்க இல்லையா, கலர் மீன், இந்த மீன்கள் எல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க வளர்க்குறதுக்காக. பிரதமர் மாளிகைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய ஷோஃபா செட்டு அதை கொண்டு வந்து வெளியே போட்டு அதில் உட்காந்துருக்காங்க. எதுவுமே விட்டு வைக்கல. வெளியே நட்டு வச்சிருப்பாங்க இல்லையா பூச்சாடி, இந்த பூச்சாடி எல்லாம் வந்து அலங்காரத்துக்காக வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போனது. பெரிய ஃப்ரீசரு இது எல்லாம் அங்கே இருந்திருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போனது. பெரிய அந்த பண்களால் செய்யப்பட்ட ஃப்ளவர் வாஸ் இதெல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க. ஸ்டூலு, அதுக்கப்புறம் வந்து ட்ராவல்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ட்ராலி மாதிரி ஐட்டம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போன காணொலிகள், கதிரைகள் எதுவுமே விட்டு வைக்கல. அப்போ இது போராட்டம் அப்படிங்கிறது வேற, போராட்டத்தை வந்து இல்லாமாக்கி அதை வந்து வேறொரு திசைக்கு திருப்புறது அப்படிங்கிறது வந்து வேற. ஸோ பங்களாதேஷ்ல காணொலிகளை பார்க்கும் பொழுது இதுதான் நடக்குது அப்படின்றது வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இது ஒரு சப்ஜெக்ட். அடுத்த சப்ஜெக்டுக்கு வருவோம். இது வரைக்குமே 18 பேர் வரைக்குமே கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னைக்கு வந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவில் போயிட்டு தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத், ஹரிணி அமரசூரி அவர்கள், அஷேக் முனீர் முலஃபர் அவர்கள், இப்படி நிறைய அந்த கட்சி பிரதிநிதிகள் உட்பட போய் நம்மளுடைய
திசாநாயக்க முதியன்சலாகிய அனுரகுமார திசாநாயக்க ஏடிகேவுக்கு வந்து கட்டுப்பணம் செலுத்தியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஏடிகே ஓகே, ஆல்ரெடி சரத் பொன்சேகா முன்னாடியே கட்டிட்டார், அதுக்கு முன்னாடி சஜித் பிரேமதாச, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரணில் விக்ரமசிங்க, 4 பேரும் ஓகே. இன்னும் ஒரே ஒருத்தர் நாளைக்கு அறிவிக்க போறாங்க. அதைத்தான் நம்ம காலையில பார்த்திருக்கோம். உதயங்க வீரதுங்க, முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க சொன்ன விஷயம், நாங்க இறக்குவோம் நாளைக்கு, நம்மளுடைய கட்சியை பரிசுத்தமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த இல்லை என்னன்னா, இந்த கீழே யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வனாத்தமிழில் போய் தேடுங்கடா அவங்களுடைய வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு வந்தது. அண்ட் இதில் என்னன்னா, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் சொல்கிறேன், காணொலியில் பார்த்துக்கோங்க, நாளைக்கு எப்படின்னு தெரியல, 99% வந்து சான்சஸ் இருக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்களை நியமிக்கிறதுக்கு தான். இந்த வீடியோவை நாங்கள் எடுக்கும் பொழுது 6:30 எப்போவுமே இந்த வீடியோவை எடிட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்பொழுது ஒரு 10 மணி சரி ஆகும். ஆனால் 8 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. நாங்களும் இந்த வீடியோவில் நாமல் ராஜபக்ஷ அவர்களை தான் நாளைக்கு நிறுத்த போறாங்க அப்படின்னு உங்ககிட்டையும் கேள்வி வேற கேட்டிருந்தோம். ஸோ இந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த வாய்ஸ் கட்டை முன்னாடியே போட்டுட்டு இந்த செய்தியை உங்களுக்கு தரலாம் அப்படின்னு இருக்கேன். தம்மிக பெரேரா அவர்கள் வந்து சான்ஸே கிடையாது. நான் கணிச்சது என்னோட ப்ரெடிக்ஷன் ஓகேன்னு சொன்னாக்கா நாமல் அப்படின்னு வச்சுக்குவோம். நாளைக்கு இந்த டைம்ல பார்ப்போம் யாருன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க நினைச்சது சரியா, நம்ம நினைச்சது சரியானு பார்ப்போம். ஓகே, பார்க்கலாம். ஏன்னா எல்லா வேலை திட்டங்களையும் பார்க்கும் பொழுது, எல்லா அவங்களுடைய ஸ்டெப்ஸையும் பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு பரம்பரைக்கு வந்து ஒரு வாரிசு வேணும்ல, அதாவது வந்து அரசியல் வாரிசு, அதை வந்து அவங்க மொட்டு கட்சி வந்து வெளியே இருந்து யாரையும் தூக்கி போட மாட்டாங்க, தன்னோட மகனை போடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சரி, பார்க்கலாம். இது போக நேற்று பரபரப்பான ஒரு விஷயங்க, எனக்கு பார்த்த உடனே அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. இந்தோனேஷியாவில் சவுத் ஈஸ்ட் சுலவெசி மாகாணத்தில் நோர்த் சுமாத்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 45 வயசான ஒரு ஆடு, அதுக்கு பக்கத்தில் வீட்டில் ஒரு 60 வயதான ஒரு முதியவர், அவங்களுடைய மனைவி வாழ்ந்து வந்திருக்காங்க. அவர் ஒரு அரச ஊழியர். இந்த அரச ஊழியர் எப்போ பார்த்தாலும் இந்த 45 வயது மனுஷனை பார்த்து, தம்பி எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க, கல்யாணம் முடிக்கிற ஐடியாலாம் இல்லையா, இப்படியே இருக்க போறீங்களா, வயசாயிட்டே போகுது, என்ன பண்ண போறீங்க, இனி ஸ்ட்ரைட்டாக 60 கல்யாணமாங்கிற மாதிரி காண்ற டைம் எல்லாம் கல்யாணம் பண்ணலையான்னு கேட்க இவருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகிருச்சு. ஆத்திரம் வரல. உடனே என்ன பண்ணாருன்னா, இது வந்து இதை பாருங்க, உடனே நடக்கல, அதை டெய்லி கேட்கறதுனால இவர் மனசுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சுட்டு கடந்த ஜூலை 29 என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டு கதவை போய் தட்டியிருக்காரு. கேட்டதுக்கு அப்புறம் தட்டி அங்கே உள்ள ஒரு மரப்பலகையை எடுத்து மண்டையில் அடித்து உடச்சி அவர் ஓடி, அந்த 60 வயசு மனுஷன் ஓடி, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டாக்கெல்லாம் வந்து அவன் பிடிச்சி உடலை, அதுக்கப்புறம் இவன் அடித்து தலையில் அடித்ததோட ஆள் வந்து அவுட் ஆயிருச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியில் அந்த மனுஷன் வந்து இறந்து போயிட்டாரு. அவனோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க, எல்லாரும் காப்பாற்ற ட்ரை பண்ணோம், பட் முடியாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியில் இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணவர் உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருச்சு. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கேட்டோடனே ஏன் நீ அவரை அடிச்சு கொண்டேன்னு இப்படியே எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆத்திரமாக வருதுங்க, அதனால அடிச்சு கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கேள்விப்பட்ட விஷயம், இது முதல் விஷயம் இல்லை, அந்த பக்கத்து வீட்டாக்கள் அடிச்சுக்கிறது வந்து முதல் விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்து கொலை கேஸ் ஒன்று நடந்திருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, 2 பக்கத்து வீட்டார் வந்து விவாதிச்சிருக்காங்களாம், கோழி வந்துச்சா இல்லைன்னா முதல்ல முட்டை வந்துச்சா அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணி ஆர்கியூமெண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனதுக்கு அப்புறமே அடிச்சு கொண்டு போட்டு இறந்த கதைகள் எல்லாம் வந்து நான் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள், நான் சைட்ல காமிக்கிறேன் பாருங்க, NDTV வெளியிட்டிருக்காங்க, இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு வெப்சைட் வெளியிட்டிருக்காங்க, இப்படி பல சேனல் வந்து பல வெப்சைட் வந்து இந்த செய்திகளை வந்து போட்டிருக்காங்க, இந்த இந்தோனேஷியா செய்தியை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். சேம் டைம் நம்மளுடைய வடிவேல் சுரேஷ் ஐயா அவர்கள், ஜனாதிபதியினுடைய ஆலோசகர், அதோட பார்த்தீங்கன்னா இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் ஐயா அவர்கள் சொன்ன விஷயம், 12ஆம் தேதி நாங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னாலும் சொல்லலைனாலும் ரணில் அவர்களுக்கு தான் ஆதரவு வந்து கொடுக்க போறாரு. மனோ கணேசன் ஐயா அவர்களும் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல் தொடர்புல இதுவரைக்குமே 99 முறைப்பாடுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறைப்பாடுகள் ஜூலை 31ஆம் தேதி முதல் நேத்து மாலை 5 மணி வரைக்கும் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவில இருந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. அந்த குழுவோட தலைவராக அவர் தான் இருந்தார். அந்த இடத்துக்கு பிரேம்நாத் சி தொலவத்தை MP வந்து நியமிக்கப்பட இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. பிரேம்நாத் சி தொலவத்தை இப்ப ரணில் பக்கம் இருக்காரு. இதுதான் இப்போதைக்கு நான் ஷார்ட்டா ரொம்ப ஷார்ட்டான செய்திகள் கொண்டு வந்திருக்கேன். பெருசா வேற எந்த செய்திகள் கொண்டு வரல.
அண்ட் நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, மொட்டு கட்சியினுடைய வேட்பாளராக இவர் தான் நிறுத்துவாங்கன்னு சொல்றது என்னோட கணிப்பு. நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் யார்கிட்டயாச்சும் போய் எப்போ கல்யாணம் பண்ண போற, எப்போ குழந்தை பெற்றுக்க போற, ஏன் குண்டா இருக்க, ஏன் மெலிஞ்சிருக்க, ஏன் அப்படியே மூஞ்சி அப்படியே உள்ளுக்கு போயிருக்கு, ஏன் சொத்தையா இருக்க, ஏன் உன்னோட பல்லு சேங்கு பல்லு அப்படிலாம் யார்கிட்டையும் கேட்காதீங்க. எல்லா மனுஷனும் ஆத்திரத்தில் இருக்கான், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சு போடுவான் அப்படிங்கிறது சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். குட் நைட்.